நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைய தலைப்பு என்னவென்றால், துணை திருமணம் தொடர்பு எத்தனை? இதான் தலைப்பு. துணை திருமணம் தொடர்பு எத்தனை? அதில் வரக்கூடிய சண்டையா, பிரிவா, காதலா, புரிதலா? இப்போ இன்னைக்கு திருமண வாழ்க்கையை பற்றி நம்ம பார்க்க போறோம். கையை பார்த்தவுடன் எத்தனை திருமணம், ஒரு நபருக்கு எத்தனை முறை திருமணம் நடக்கும்? ஒரு சில பேருக்கு ஒரு திருமணம் நடக்கும், ஒரு சில பேருக்கு 2 திருமணம் நடக்கும், ஒரு சில பேருக்கு திருமண வாழ்க்கை சரியில்லாமல் முதல் திருமணம் சரியில்லாமல் 2வது திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சில பேருக்கு சண்டையே வாழ்க்கையாக இருக்கும். சண்டை, சச்சரவு, பிரச்சனை எப்பவும். இது ஏன் கையில் காணப்படுகிறது? ஒருவருடைய கையை பார்த்த உடனே துணையா, திருமணமா, தொடர்பா, காதலா, விவாகம் எப்படி நடைபெறும்? விவாகரத்தில் முடியுமா, பிரச்சனையில் முடியுமா, சண்டையில் முடியுமா, சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவாங்களாங்கிறத இந்த தார ரேகை, திருமண ரேகை, திருமணத்தை காண்பிக்கக்கூடியது இந்த சுண்டு விரல் இருக்கு இல்லையா? சுண்டு விரலுக்கு கீழே இந்த புதன் மேட்டுக்கு சைடில் ஓரத்தில், உங்கள் கையில் இந்த ஓரத்தில் இருக்கிறதான் திருமண ரேகைகள். இப்போ ஒரு கையில் 2 கையிலுமே உங்களுடைய 2 கையில் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரே சமமாக 2 கோடு இருக்கு சார். 2 கையிலையும் ரைட்டு லெஃப்ட் 2லையும் 2 கோடு இருந்தால் 2 திருமணத்தை குறிக்கக்கூடியது. 2 திருமணம், சரிங்களா? ஒரு திருமணமா 2 திருமணம், 2 கையிலையும் இதே மாதிரி 2 இருந்து 2 திருமணம். இதை ஒரு சில நேரங்களில் ஒரு பெண் நல்ல ஒரு கரெக்டாக இருப்பாங்க, ஆணும் கரெக்டாக இருப்பாங்க. இது எப்படி சார் 2 திருமணம் சாத்தியமாகும்னா, ஒரு சில பேருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஒரு திருமணம் செய்வாங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மாங்கல்யம் ஒரு வேண்டுதலுக்காக வேண்டி அந்த மாங்கல்யத்தை உண்டியில் போட்டுருவாங்க. ஏதோ ஒரு சம்திங் தொலைஞ்சு போயிடுது, ஏதோ ஒன்று பண்ணிடுது. 2வது தரம் ஒரே நபர் 2வது தரம் திருமணம் செய்தாலும் 2 ரேகை வந்துடும். ஒரே பெண்ணுக்கு 2 முறை ஒரே நபர் திருமணம், அதை தாலி கட்டினாலும் 2 ரேகை வந்துடும். இப்படி இல்லை சார். இப்போ ஒரு சில பேருக்கு இந்த இருதய ரேகை இருக்கு இல்லையா? இந்த இருதய ரேகையிலேருந்து இப்படியே இப்படி வெட்டி இப்படி புத்தி ரேகை கலக்கும். 2 கையிலும் இந்த மாதிரி கரெக்டாக இருந்துருச்சுன்னு வச்சுங்க, 2 ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு இந்த மாதிரி இருந்துருச்சுன்னா, உங்களுடைய முதல் வாழ்க்கை துணை விபத்துலேயோ இல்லை வியாதியிலையோ இல்லை சண்டை சச்சரவுல பிரிவுலையோ பிரிஞ்சு போயிடுவாங்க, கண்டமாயிடுவாங்க. இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த இருதய ரேகையில் கீழ் நோக்கில் சிலும்பல்கள், கோடுகள் இருக்கும். இந்த மாதிரி கோடுகள் இருந்ததுன்னா ஏமாற்றப்படும் வாழ்க்கை துணை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இருதயம் என்பது உங்களுடைய இருதயம், மனோநிலை, உங்களுடைய வாழ்க்கை துணையின் நிலையை காண்பிக்கிறது. கீழ் சிலும்பல்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. மேல் நோக்கணும் இருந்ததுன்னா நல்லது, கீழ் நோக்கணும் இருந்ததுன்னா உங்களை ஏமாற்றுவாங்க. பணத்தில் ஏமாத்துறது, காதலில் ஏமாத்துறது, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது விதி ரேகையை வெட்டி புத்தி ரேகையோடு சேரும் பொழுது முதல் வாழ்க்கை துணை பிரிஞ்சிடும், 2வது திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த கீழ் இரங்கல்கள் இல்லாமல் இருந்தால் மனசு நல்லா இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? 2 திருமணம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, காரணம் இருக்கு. ஒரு சில பேருக்கு இருதய ரேகை ஜம்முன்னு இருக்கும், எந்த ஒரு கீழே இறங்காது, ஒண்ணுமே இருக்காது. அதே மாதிரி இந்த இருதய ரேகையும் போய் வெட்டாது, இருதய ரேகையும் போயிட்டு விதி ரேகையை வெட்டாது. அப்போ அவர்களுக்கு 2 மனைவிகள், 2 கணவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சில பேருக்கு நான் சொல்லிட்டேன், ஒரு சில பேருக்கு ஒரே நபர் 2 முறை தாலி கட்டினாலோ இல்லை ஒரே பெண்ணுக்கு 2 முறை மாங்கல்யம் கழுத்தில் ஏறினாலோ இந்த மாதிரி ரேகை வந்துடும், சரிங்களா? 2 திருமணம் பார்த்துட்டுமா? இப்போ ஒரே ஒரு திருமணம் சார். இப்போ என்ன ஆகும்? இதில் ஒரே ஒரு கோடு தான் சார் இருக்கும், ஒரே ஒரு கோடு இருக்கும், ஒரே ஒரு கோடு இருக்கும். இந்த இருதய ரேகை நல்ல ஜம்முன்னு இருக்கும். இருதய ரேகை எந்த விதமான வெட்டு, துண்டு, தீவு, சங்கிலி எல்லாம் இல்லாமல் ஒரே ஒரு திருமணம்னா ஒரே ஒரு ரேகை இருக்கும், இருதய ரேகை நல்லா இருக்கும். சந்தோஷமாக வாழக்கூடிய நிலை உருவாகும், புரிஞ்சுக்கிட்டு குடும்பம் நடத்தக்கூடிய நிலை உருவாகும். இந்த சுக்கிர பகவான் நல்லா இருப்பார். சுக்கிரன் தான் ஆசையை உண்டு பண்ணக்கூடியவர். செவ்வாயும் சுக்கிரனும் நல்லா இருந்து இந்த இருதய ரேகை என்பது
வாழ்க்கையை நடத்தக்கூடிய நிலையை காண்பிக்குது. குடும்பம் எப்படி நடத்துவீங்க, சந்தோஷமா இருப்பீங்களா, பிரச்சனை வருமா, சண்டை வருமா, சச்சரவு வருமா, எல்லா டீட்டெயிலையும் நம்ம பார்த்துருவோம். ஒரு திருமணம்னா ஒரே ஒரு லைஃப் பார்ட்னர். இந்த கோடு வந்து ஒன்று இருக்கும். இருதய ரேகை நல்லா இருக்கும், புத்தி ரேகை சிறப்பாக இருக்கும். இந்த ஆயுள் ரேகை மிச்ச ரேகையெல்லாம் பங்கப்படாமல் இருந்ததுன்னா காமிக்கும். எந்த வயசில் சார் திருமணம் நடக்கும்னா, இந்த விதி ரேகையை ஒரு சில நேரம் விதி ரேகை சந்திரமேட்லேருந்து விதி ரேகையோட ஒரு ரேகை போய் ஜாயிண்ட் ஆகும். அந்த வயசில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். அப்படி இல்லைன்னா இந்த சுக்கிரமேடு இருக்கு இல்லையா, சுக்கிரமேட்டில் செல்வாக்கு ரேகைகள் இருக்கும். செல்வாக்கு ரேகைகள் வரக்கூடிய வயதில், இப்போ இந்த செல்வாக்கு ரேகையில் ஒரு ரேகை போயிட்டு இப்படி வந்து இந்த ஆயுள் ரேகை தொடுது சார், இந்த வயசில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விதி ரேகையை போயிட்டு சந்திரமேட்லேருந்து ஒரு ரேகை போயிட்டு இல்லை இப்படி கீழே இருந்து கூட போய் சேரக்கூடிய வயதுகளில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சண்டை சச்சரவு பிரச்சனையாவே ஒரு சில பேருக்கு இருக்கும். இவங்களை எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? இந்த இறுதிய ரேகை உடைபட்டிருக்கும், சங்கிலி தொடர்பாக இருக்கும், இல்லை கீழ்நோக்கின ரேகைகள் இருக்கும். இறுதிய ரேகையில் இது மாதிரி இருந்ததுன்னா மனசு சரியில்லாமல் இருக்கும், சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதுக்கு மெயினான காரணம் புத்தி ரேகையில் தீவு மட்டும் இருக்கக்கூடாது சார். தீவு புத்தி ரேகை உடைபட்டு இருந்தால் அந்த வயதில் மனம் பாதிக்கப்படும். ஒரு சில பேருக்கு சந்திரன் வீட்டுக்கே புத்தி ரேகை போயிடுச்சு, மனநோய் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மனசு சரியில்லைனாலும் சண்டை சச்சரவு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேரை பார்த்தது வரைக்கும் கை ரேகையில் இருதய ரேகை நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த புத்தி ரேகையில் தீவு இருக்கும், கீழே வளைஞ்சிருக்கும் சந்திரமேட்டுக்கு. அப்போ சண்டை சச்சரவு மனநோயினால பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரே கலவரமாக இருக்கும், வாழ்க்கை கலவரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த செவ்வாய் மேட்லேருந்து விதி ரேகையோட ஒரு ரேகை போய் ஜாயிண்ட் ஆகும் சார். தற்காலிகமாக சண்டை சச்சரவு பிரிவு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ திருமண வாழ்க்கையை பொறுத்தளவும் ஒரு தாரம்னா ஒரு கோடு ரெண்டு கையிலையும், ரெண்டு தாரம்னா ரெண்டு கோடு ஒரு ரெண்டு கையிலையும் ரெண்டு கோடு. திருமணத்தில் பிரிஞ்சு ரெண்டாவது திருமணம் நடக்கணும்னா இந்த இருதய ரேகையிலிருந்து விதி ரேகையை வெட்டி புத்தி ரேகையோட சேரும் பொழுது முதல் திருமணம் வியாதி வந்தோ ஏதோ ஒரு பிரச்சனையில் இதாகி ரெண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த திருமண ரேகையிலேயே ஒரு சில பேருக்கு முதல்ல ஒரு திருமண ரேகை இருக்கும், இது வந்து பிரிவு இருக்கும். அப்படி இல்லைன்னா கீழே அப்படி வளைஞ்சிருக்கும், கீழே திருமண ரேகை வளைஞ்சிருக்கும். முதல் திருமணம் சரியில்லாமல் வியாதி வந்து இறந்துருவாங்க, எல்லாம் பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு. எந்த வயசுலன்னா இதுலேருந்து இது வரைக்கும் 100 வயசாக பிரித்து முதல்ல வர்றது முதல் திருமணம், ரெண்டாவது வர்றது ரெண்டாவது திருமணம். இப்படி தான் நம்ம கணக்கு பண்ணணும். நம்ம கையை பொறுத்தவரைக்கும் கை வந்து காலத்தினுடைய கண்ணாடி மாதிரி. துணை சின்னதாக அப்படி லைட்டாக வரும் சார். இப்போ இந்த புதன் மேட்டில் சின்னதாக ஒரு கோடு வருது, அது வந்து துணை. பெருசாக வருது அது திருமணம், சும்மா சின்னதாக வரும் இது தொடர்பு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? திருமணம் வரைக்கும் வந்து நின்று போகிறது, திருமணம் ஆகி நின்று போகிறது. இது எப்படி கண்டுபிடிக்கலன்னா, ஒரு ரேகை சந்திரமேட்லேருந்து இப்படி வரும் சார், வந்து இப்படியே தொடர்ந்து இதை தொடாது. இதையும் இந்த மாதிரி சந்திரமேட்டில் கண்டுபிடிக்கணும். இந்த விதி ரேகை என்பது வாழ்க்கை ரேகை, கர்ம ரேகை, பணத்தை கொடுக்கக்கூடியது. அதில் பக்கத்துலேயே ஒரு ரேகை போயிட்டு போச்சுன்னா காதலிப்பாங்க, ஒன்றும் சேர மாட்டாங்க. இது போய் விதி ரேகையோடு சேர்ந்துருச்சுன்னா காதலிச்சு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த செல்வாக்கு ரேகை நிறைய இருந்தால் நிறைய பேரோட தொடர்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு இந்த சுக்கிரமேடு அளவுக்கு அதிகம் மறந்து சுக்கிரமேட்டில் இப்படி வலை குறி இருந்துச்சுன்னு வச்சுங்க, நிறைய தொடர்புகள் ஏற்படும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பொதுவான கருத்து, புத்தி ரேகை நல்லா இருக்குது, தொடர்பு இருந்தாலும் வெளியே தெரியாது, பிரச்சனை வராது. இந்த இருதய ரேகையில கீழ் நோக்குன சிலும்புகள் இருந்ததுன்னா பிரச்சனை வரும், பிரிவு வரும். இருதய ரேகையும் நல்லா இருக்கு, இந்த புத்தி ரேகையும் நல்லா இருக்கு அப்படின்னா சந்தோஷமாக குடும்பம் நடத்தக்கூடிய நிலை உருவாகிறது. இப்போ திருமணம் ஒரு சில பேருக்கு சொர்க்கமா இருக்கும், ஒரு சில பேருக்கு சண்டை ஒரு நரகமா இருக்கும். ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்? இதை கையை பார்த்தோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு திருமணமா, 2 திருமணமா, திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா அப்படின்னா இருதய ரேகை நல்லா இருக்கும். அதான் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது, உங்களுடைய உணர்ச்சி காதலை குறிக்கக்கூடியது. ரெண்டாவது, இந்த திருமணத்தை காட்டக்கூடிய ரேகைகள் நல்லா இருக்கணும். துண்டு வெட்டு தீவு இதெல்லாம் இல்லாமல் இருதய ரேகை நல்லா இருக்கணும். புத்தி ரேகை நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக உங்களுடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இப்போ இதில் ஒரு சில பேருக்கு இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா, விதி ரேகை துண்டு துண்டாக இருக்கும் சார், இப்படி துண்டு துண்டா இருக்கும். அப்படிங்கும்போது பொருளாதார பிரச்சனையினால
கல்யாணம் நடக்கும், நீ பணம் சம்பாதிக்கல, பொருளாதாரம் வருமானம் வரணும்னு விட்டுட்டு வெளியில் போகிறவங்க வாழ்க்கை துணையும் இருக்கிறார்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சம்பளம் பற்றவில்லை என்று பிரிகிறவங்க இருக்கிறாங்க. இந்த விதி ரேகையிலையும் பிரச்சனை இருக்கக்கூடாது, வருமானத்தினால் பிரிவார்கள். புத்தி ரேகையில் பிரச்சனை இருந்தால் மனதில் பிரச்சனை, அதனால் பிரிஞ்சிடறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இருதய ரேகையில் பிரச்சனைன்னா வாழ்க்கை வாழக்கூடிய முறையில் சண்டை சச்சரவு பிரச்சனை ஏமாற்றம் பல தொடர்புகள் இதெல்லாம் காண்பிக்கக்கூடியது இந்த இருதய ரேகையில சல்லடை இது மாதிரி கீழ் சிலும்பல்கள். அதே மாதிரி இந்த இந்த திருமண ரேகையில் திருமண ரேகையில ரெண்டா பிரியுறது, வெட்டு விடுறது, தீ விடுறது, மங்களா இருக்கிறது, சின்னதா இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது திருமணத்தில் சிக்கல் வரத்து வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கு திருமணமே நடக்காது சார், திருமணமே ஆகலைப்பாங்க, 2-3 ரேகை இருக்கும். அப்போ என்ன சார் அது? துணையா, திருமணமா, தொடர்பா, சண்டை, பிரிவு, காதல், புரிதல். ஒரு சில பேருக்கு தொடர்பு மட்டும் இருக்கும், திருமணம் நடக்காது. ஒரு சில பேருக்கு துணை, அன்பு, சந்தோஷமா குடும்பம் நடத்துவாங்க, ஆனால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறது இதில் காமிக்கும். ஒன்றும் மனசில் நினச்சாலும் ரேகையாக வந்துடும், திருமணம் செஞ்சாலும் ரேகையாக வந்துடும், தொடர்பு மட்டும் இருந்தாலும் ரேகையாக வந்துடும். இதில் நாம் பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கையில் சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லபடியாக குடும்பம் நடத்தணும் அப்படின்னா, நடத்தக்கூடிய ஒரு நிலை உருவாகிறதுனா இருதய ரேகை பிரச்சனை இல்லாமல் இருந்து, புத்தி ரேகை பிரச்சனை இல்லாமல் இருந்து, விதி ரேகை பிரச்சனை இல்லாமல் இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷமான குடும்பம் நடத்தக்கூடிய நிலை உருவாகும். இதுக்கு முக்கியமான பாயிண்ட், ஆயுள் ரேகையில் வெட்டு துண்டு தீவு இல்லாமல் இருக்கணும். அது இருந்துன்னு வச்சுக்கோங்க, சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்ததுன்னா வியாதி வரும், அதனால் திருமணத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு மெயினான பிரச்சனை இருக்குது, இந்த ஆயுள் ரேகை பாதியாக வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த சுக்கரமேட்டை பாதியாக வருது அப்படிங்கும்போது திருமணம் செய்வாங்க, அவங்க கல்யாணம் பண்ணாத மாதிரி ஆயிடும். ஒரு சில பேர் பிரிஞ்சிடுவாங்க, செக்ஸுவல் லைஃப்பில் பிரச்சனை வரும். சுக்கரன் கெட்டு போயிருந்தாரு, சுக்கரமேட்டில் இந்த விதி ரேகை பாதியாக வருதுன்னா தொடர்பு இருக்காது, கல்யாணம் பண்ணுவாங்க, 2 பேரும் ஜாயிண்ட் ஆக மாட்டாங்க, அதனால் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் திருமணம் செஞ்சும் நான் சன்னியாசின்னு சொல்லுவாங்க, சரிங்களா, சன்னியாசி மாதிரியே இருப்பாங்க. இதை சனி மேடு அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் இருக்கும், சுக்கர மேடு வத்தி போய் இந்த ஆயுள் ரேகை பாதியாக வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போது உடல் உறவில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஆண் பெண் உறவில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கரமேடும் அதிகமாக இருந்து சுக்கரமேட்டில் வளைகுறி இருந்ததுன்னா நிறைய அதிகமான தொடர்பு. சுக்கரமேடு நல்லபடியாக கெட்டு போகாமல் இருந்ததுன்னா சமதர்மம், நல்லபடியாக தர்மமாக நல்ல குடும்பம் சந்தோஷமாக குடும்பம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கரன் தான் ஆசை, செவ்வாய் தான் வீரியம், புதன் தான் புத்திசாலி. இந்த மாதிரி மேடுகளும் நல்லா இருக்கணும், ரேகைகளும் அதுக்கு ஒத்துழைக்கணும். இதுக்கு காரணமே கர்மா, பூர்வீக புண்ணியம். ஒருத்தருடைய கை லெஃப்ட் ஹேண்ட் அவங்களுடைய பூர்வீக புண்ணியத்தை காண்பிக்குது, உங்களுடைய பழைய கால மேப்பு. இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறது ரைட் ஹேண்டில் கிளியராக தெரியும். 2 கையிலும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 2 திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இறுதி ரேகையில் ஜலட மாதிரி கீழே இறங்கிச்சுன்னா உங்களுக்கு காதல்னால பிரச்சனை சண்டை சச்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புத்தி ரேகையில் தீவு இருந்துன்னா அந்த வயசில் மனநலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு, அதனால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. விதி ரேகைலாம் பொருளாதார பிரச்சனை எல்லாம் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயுள் ரேகைனா வியாதினால உங்களுக்கு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி எந்த வயசில் காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னா, சந்திரன் வீட்டிலேருந்து விதி ரேகை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக காதல் திருமணம் 2 கையிலும் இருக்கணும். கண்டிப்பாக காதல் திருமணம், கலப்பு திருமணம், ஜாதி விட்டு மதம் விட்டு கூட திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உருவாகிறது. ஒரு சில பேருக்கு சுக்கரன் வீட்டிலேருந்து போகுது சார், அப்போது பெரிய இடத்தில் உயர்ந்த இடத்தில் திருமணம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு டாப் பொசிஷன், டாப் கீர் போட்டு நல்ல ஒரு உயர்ந்த இடத்தில் திருமணம் செய்வதற்கு சுக்கரன் டு சனி வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்க, ஒரு சில பேர் காதல் தோல்வியால் ஏமாறுவதற்கும் வாய்ப்பு உண்டு. நம்ம கையை பார்க்கணும் சார், நம்ம கையை பார்த்தோன்னே புதன் வீட்டுக்கு ஓரத்தில் இருக்கிறது உங்களுக்கு எத்தனை திருமணம் நடக்கும், திருமண வாழ்க்கை சொர்க்கமாக இருக்குமா, சண்டை சச்சரவோட இருக்குமா. செவ்வாய் வீட்டிலேருந்து ஒரு ரேகை போயிட்டு விதி ரேகையோட ஜாயிண்ட் ஆகுதுன்னா சண்டை சச்சரவு பிரச்சனை, தற்காலிக பிரிவு, சரிங்களா. இருதய ரேகையில் கீழ் நோக்குன சிலும்பல் இருந்ததுன்னா நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். இருதய ரேகைக்கால ஒன்று விதி ரேகையை வெட்டுச்சுன்னா உங்களுக்கு திருமணத்தால் முதல் திருமணம் பிரிஞ்சு போயிடுவாங்க, 2வது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் திருமண ரேகையில் 2 கோடு இருக்கும், ஒரு கோடு பிரிவு காண்பிக்கும், ஒரு கோடு நல்ல நீளமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நிறைய தொடர்பு இருக்கும், சின்னதாக ரேகை இருக்கும். அந்த திருமணத்தை காண்பிக்கக்கூடிய இடத்துல சின்ன ரேகை இருக்குன்னா
காதல் நிகழ்வுகள் நிறைவேறாத திருமணம் வரைக்கும் வந்து நின்று போகிறது, லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிறது, இந்த மாதிரிலாம் காமிக்கும் கையில். உங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உங்கள் கையை பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, அதாவது முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். 4 பேருக்கு நமக்கு தெரிஞ்சதுன்னா கையை பார்த்துட்டு திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க. இது இறுதி முடிவல்ல, முடிவெடுக்கக்கூடியது நீங்களே, உங்கள் கையில் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பிரச்சனை வரும் பொழுது மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். இருதயத்திலிருந்து கீழ் சிலும்பல் இருக்கு சார், உங்களுக்கு ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவு மாற்ற முடியும். 100க்கு 90% மாற்ற முடியாது கையில் இருக்கிறது, 10% உங்கள் கையில் இருக்கிறது, மாற்ற முடியும். உங்களுடைய கர்மம், உங்களுடைய பூர்வீக புண்ணியம், சிறப்பான முடிவுகளினால் மாற்ற முடியும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.